வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் இன்று மீண்டும் தாக்கலாகிறது ஆன்லைன் ரம்மியை தடை செய்யும் சட்ட மசோதா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மசோதாவை தாக்கல் செய்து பேசுகிறார். சேலம் ஜவுளி பூங்கா திட்டத்திற்கும் மத்திய அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை. PM மித்ரா மெகா ஜவுளி பூங்காவிற்கான தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை. மரபணு பரிசோதனை, சுவாச பாதிப்புகளுக்கு ஆளானவர்கள் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள அறிவுறுத்தல். காஞ்சிபுரம் பட்டாசு விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்குவதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. பட்டாசு விபத்திற்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் மோடி பலியானோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவிப்பு. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய OPS தரப்புக்கு வெள்ளிக்கிழமை காலை வரை அவகாசம் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் 6வது முறையாக முதலிடம் பிடித்தது பின்லாந்து. ஐநா சபையின் நீடித்த வளர்ச்சி தீர்வுகள் அமைப்பு தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தோல்வி. 2-1 என்ற கணக்கில் தொடரையும் இழந்தது. இனி விரிவான செய்திகள். ரம்மி உள்ளிட்ட ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கும் சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் இன்று மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்ய உள்ளார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்தை திருப்பி அனுப்பிய ஆளுநர் தமிழக அரசுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் இல்லை என கூறியிருந்தார். இதையடுத்து கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று நடைபெறவுள்ள நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் முதல் நாளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆன்லைன் ரம்மி தடைச்சட்ட மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்ய உள்ளார். அதில் ஆன்லைன் ரம்மி தடைச்சட்டம் தொடர்பாக ஆளுநர் எழுப்பிய கேள்விகள் மற்றும் அதற்கு அரசு அளித்த விளக்கங்களும் மசோதாவில் இடம்பெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் அமையவுள்ள பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா அமைப்பதற்கான தொடக்க விழா சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், எல். முருகன், தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் எல். முருகன், இந்த திட்டத்தை தமிழகத்திற்கு கொடுத்த பிரதமர் மோடிக்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பியூஷ் கோயல், அடிக்கல் நாட்டு விழாவுக்கு தானும் பிரதமர் மோடியும் அழைக்கப்படுவோம் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். I congratulate all the people of Tamil Nadu and the government of Tamil Nadu led by Thiru M.K. Stalinji for being selected for the PM Mitra Park. I hope Ramchandranji and Thenarasuji will invite me to Virudnagar for the foundation stone laying ceremony and invite Honorable Prime Minister so that we can also get the blessings of Lord Vishnu at the Sri Viluputtur Andal temple. தமிழகத்திற்கு ஜவுளி பூங்காவை அறிவித்த பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலான கவனத்தை தமிழ்நாடு ஈர்த்துள்ளது. அந்த தொழில்துறையில் ஜவுளி வர்த்தகமும் முக்கியமானது. நம் நாட்டின் கைத்தறி துணி வர்த்தகத்தில் தமிழ்நாடு 3இல் 1 பங்கு வகிக்கிறது. பெருமளவு பருத்தி நூல் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதால் தமிழ்நாடு இந்திய நாட்டின் நூல் களஞ்சியம் என அழைக்கப்படுவதோடு நூற்பு, கைத்தறி நெசவு, விசைத்தறி நெசவு, ஆயத்த ஆடை மற்ற ஆடை தயாரிப்பில் முதன்மையான மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொழிற்சாலைகளுக்கு தேவையான நிலம், சிறப்பான தொழில் கொள்கை, கல்வி மற்றும் ஆராய்ச்சி, முதலீட்டுக்கான உகந்த சூழல், உறுதியான உள்கட்டமைப்பு போன்ற அம்சங்களை தமிழ்நாடு கொண்டுள்ளதால் ஜவுளி மற்றும் ஆடை தயாரிப்பில் பெருமளவு முதலீட்டை ஈர்க்கும் வாய்ப்பினை இயற்கையாகவே பெற்றுள்ளது.
மார்ச் 24ஆம் தேதி முதல் ரமலான் நோன்பு தொடங்கும் என்று தமிழக அரசு தலைமை ஹாஜி அறிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ரமலான் பிறை தொடங்கிய நாளில் இருந்து இஸ்லாமியர்கள் நோன்பு இருப்பது வழக்கம். அந்த வகையில் ரமலான் பிறை தென்படாத நிலையில் வரும் 24ஆம் தேதி முதல் ரமலான் நோன்பு தொடங்கும் என அரசு தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது ஆயூப் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள், பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரிய வழக்குகளின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. இந்த வழக்குகள் நீதிபதி கே. குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்போது ஓ. பன்னீர்செல்வம் தரப்பில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது 2026 வரை நீடிக்கும் நிலையில் எந்த விளக்கமும் கேட்காமல் கட்சியிலிருந்து நீக்கியது நியாயமற்றது என வாதிடப்பட்டது. இதேபோல் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தரப்பில் கட்சியில் உள்ளவர்களை நீக்கியும் புதிய நிர்வாகிகளை நியமித்தும் பன்னீர்செல்வம் தனி கட்சியை நடத்தி வருவதாக வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய ஓ. பன்னீர்செல்வம் தரப்புக்கு வெள்ளி காலை வரை அவகாசம் வழங்கிய நீதிபதி தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து நலமுடன் இருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவேன் என்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன் வீடியோ வெளியிட்டுள்ளார். கேரளாவில் புதிதாக 210 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 3 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் கடந்த 3 நாட்களாக கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் 3 பேர் திரிசூரில் உயிரிழந்துள்ளனர். மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் மருத்துவமனைகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று மற்றும் இன்ஃப்ளூயன்சா நோய்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை எதிர்கொள்வதற்கான சுகாதார உட்கட்டமைப்பு உள்ளிட்ட அவசரகால நடவடிக்கைகள், இன்ஃப்ளூயன்சாவை எதிர்கொள்வதற்கான பொது சுகாதார நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது இன்ஃப்ளூயன்சா சூழ்நிலையை எதிர்கொள்ள மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். மருத்துவமனைகளிலும் கூட்டம் நிறைந்த பொது இடங்களிலும் கொரோனா வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். பொது இடங்களுக்கு செல்லும் மூத்த குடிமக்கள், இணை நோய் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுங்க கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதி சுங்கச்சாவடிகள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. நிதின் கட்கரி என்ன அறிவிச்சாருன்னா 60 கிலோமீட்டருக்கு இடையில் உள்ள டோல்கள் அகற்றப்படும். இதுவும் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல, எந்த டோலையும் அகற்றல. அதனால நாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருதி ஒண்ணுமே பண்ண முடியல, நாங்க வேற வழியே தெரியல. முதல் கட்டமாக எங்களுடைய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இந்த 20ஆம் தேதி நடந்தது நாமக்கல்ல. அதுல வருகிற ஏப்ரல் 1 அன்னைக்கு நம்முடைய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய கிளை சங்கங்கள் அனைத்தும், அதாவது 135 சங்கங்கள் இருக்கு, அந்தந்த சங்கங்கள் அந்த ஏப்ரல் 1 காலையில 11 மணிக்கு டோல் சுங்கச்சாவடிகள் முன்னு நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எங்களுடைய முதல் எதிர்ப்பை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம். சென்னை, கோவை, திருச்சி, மதுரை விமான நிலையங்கள் வரும் ஜூன் மாதத்திற்குள் 100% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இயங்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த மாத இறுதிக்குள் சேலம், தூத்துக்குடி, வாரணாசி, போபால் உள்ளிட்ட 13 விமான நிலையங்கள் 100% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இயங்கும் விமான நிலையங்களாக மாற்றப்பட உள்ளன. இதேபோல் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, கான்பூர், கடப்பா, இந்தூர் உள்ளிட்ட 12 விமான நிலையங்கள் இந்த ஆண்டு ஜூன் மாத இறுதிக்குள் 100% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இயங்கும் விமான நிலையங்களாக மாற்றப்பட உள்ளதாகவும் இதற்கான பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருகே வளத்தோட்டம் பகுதியில் இயங்கி வந்த பட்டாசு தயாரிப்பு தொழிற்சாலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். நரேந்திரன் என்பவருக்கு சொந்தமான தொழிற்சாலையில் பட்டாசு தயாரிப்பு பணி தீவிரமாக நடந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று திடீரென நேரிட்ட பயங்கர வெடிவிபத்தில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வெடிவிபத்தில் பலத்த தீக்காயமடைந்த 18 பேர் மீட்கப்பட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி 4 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்த 9 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார்.
காஞ்சிபுரம் பட்டாசு வெடிவிபத்தில் சிக்கி காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் 18 பேரை அமைச்சர் சி.வி. கணேசன் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். டெல்லியில் 2023ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 54 சாதனையாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். 2023ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் குடியரசு தினத்தையொட்டி 106 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. 6 பேருக்கு பத்ம விபூஷன் விருதும், 9 பேருக்கு பத்ம பூஷன் விருதும், 91 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டது. 106 பேருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 54 பேருக்கு மட்டும் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த பாம்பு பிடி வீரர்களான வடிவேல் கோபால், மாசி சடையனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தார். இதேபோல் சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர் வேலுச்சாமி, சமூக சேவகர் பாலம் கல்யாணசுந்தரம், புதுச்சேரியைச் சேர்ந்த மருத்துவர் நளினி, பரதநாட்டிய கலைஞர் கே. கல்யாணசுந்தரம் பிள்ளை உள்ளிட்டோருக்கும் விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார். இந்த பத்ம அவார்டு இந்த வருஷம் குடியரசுத் தலைவர்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் இருக்குது. அது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது இந்த கலைக்காக கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம், ஒரு பெருமை. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் என்எல்சிக்கு எதிராக 138 கிராம ஊராட்சிகள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளன. உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் உள்ள 683 ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் 138 ஊராட்சிகளில் என்எல்சி நிர்வாகத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. கிராம பகுதிகளை சுரங்கங்களுக்காக கையகப்படுத்துவதை எதிர்க்கும் விதமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் 2 மாவட்டங்களில் வெயில் சதமடித்துள்ளது. கோடைக்காலம் தொடங்கும் முன்னரே கடந்த பிப்ரவரி மாதம் ஈரோடு மாவட்டத்தில் வெப்பம் 100 டிகிரியை தொட்டது. இந்நிலையில் நேற்று அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் பரமத்தியில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஈரோட்டில் 101.12 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவாகியுள்ளது. மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் 6வது முறையாக பின்லாந்து முதலிடம் பிடித்துள்ளது. உலக மகிழ்ச்சி தினம் ஆண்டுதோறும் மார்ச் 20ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி நேற்று முன்தினம் மகிழ்ச்சியாக இருக்கும் நாடுகளின் தரவரிசை பட்டியலை ஐநா சபையின் நீடித்த வளர்ச்சி தீர்வுகள் அமைப்பு வெளியிட்டுள்ளது. வருமானம், ஆரோக்கியம், சுதந்திரம் மற்றும் ஊழல் இல்லாமை ஆகிய காரணிகளின் அடிப்படையில் பல்வேறு நாடுகளில் இதற்கான ஆய்வு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் தொடர்ந்து 6வது ஆண்டாக ஐரோப்பிய நாடான பின்லாந்து முதலிடத்தில் உள்ளது. டென்மார்க், ஐஸ்லாந்து ஆகியவை முறையே 2 மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்துள்ளன. இந்த பட்டியலில் இந்தியா 125வது இடத்தில் நீடிக்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் சூறாவளி புயல் புரட்டி போட்ட நிலையில் மக்கள் இருளில் தவிக்கின்றனர். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு கலிபோர்னியாவை புயல் தாக்கியிருந்த நிலையில் மீண்டும் சூறாவளி புயல் தாக்கியுள்ளது. புயல் காரணமாக கனமழை பெய்தது. இதனால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. வீடுகளில் இருந்து மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். அவர்களை மீட்புக் குழுவினர் மீட்டு வருகின்றனர். சாலைகளில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதில் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் சிக்கியுள்ளன. கடலோர பகுதிகளில் பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இருளில் தவிக்கின்றனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது. சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா 269 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக தொடக்க வீரர் மிச்சல் மார்ஷ் 47 ரன்கள் எடுத்தார். இந்திய அணி தரப்பில் ஹர்திக் பாண்டியாவும் குல்தீப் யாதவும் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பின்னர் 270 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா 30 ரன்களும், சுப்மன் கில் 37 ரன்களும், ராகுல் 32 ரன்களும் எடுத்தனர். நிதானமாக ஆடிய விராட் கோலி அரை சதம் அடித்து 54 ரன்களில் ஆட்டமிழந்தார். ஹர்திக் பாண்டியா 40 ரன்களில் அவுட் ஆன நிலையில் கடைசி ஓவரின் முதல் பந்தில் 248 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 21 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற ஆஸ்திரேலியா ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் வென்றது. சேப்பாக்கம் மைதானத்தில் இந்திய அணி தோல்வியடைந்தது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் இன்று மீண்டும் தாக்கலாகிறது ஆன்லைன் ரம்மியை தடை செய்யும் சட்ட மசோதா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மசோதாவை தாக்கல் செய்து பேசுகிறார்.
சேலம் ஜவுளி பூங்கா திட்டத்திற்கும் மத்திய அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை. PM மித்ரா மெகா ஜவுளி பூங்காவிற்கான தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை. மரபணு பரிசோதனை, சுவாச பாதிப்புகளுக்கு ஆளானவர்கள் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள அறிவுறுத்தல். காஞ்சிபுரம் பட்டாசு விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்குவதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. பட்டாசு விபத்திற்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் மோடி பலியானோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவிப்பு. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய OPS தரப்புக்கு வெள்ளிக்கிழமை காலை வரை அவகாசம் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் 6வது முறையாக முதலிடம் பிடித்தது பின்லாந்து. ஐநா சபையின் நீடித்த வளர்ச்சி தீர்வுகள் அமைப்பு தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தோல்வி. 2-1 என்ற கணக்கில் தொடரையும் இழந்தது. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.